ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சூப்பரான அருமையான செட்டிநாடு மீன் குழம்பு கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டான நிறைய புதுசான சாப்பாடு நிறையா போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதனா ஒரு பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி நிறையா புதுசாக போகக்கூடிய சாப்பாடு எல்லாமே புதுசாக ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சு எல்லாம் வதக்கிட்டோம். எல்லாம் போட்டு வதக்கி முடிச்சு இப்போ வந்து நம்ம வந்து மசாலா போடுறோம். மசாலாவில் வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். மீன் மசாலா, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி எல்லாம் போட்டிருக்கோம். அது போக வந்து உப்பும் அதிலே சேர்த்துருக்கோம். இப்போ அது எல்லாமே சேர்த்து தான் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பச்சை மிளகா 2 கீறி போட்டிருக்கோம். வெள்ளைப்பூண்டு நிறையா சேர்த்து போட்டிருக்கோம். நான் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து வெள்ளைப்பூண்டு வந்து எல்லாத்துலேயும் வந்து உணவில் வந்து எல்லா சாப்பாட்டும் நிறையா சேர்த்து சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஸோ நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நடங்க. அது உடம்புக்கு நல்லது. ஸோ எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி தான் இதுதான் மீன். ஸோ இந்த மீன் தான் போட போகிறேன். இதில் வந்து நான் வந்து இப்போ அரைச்சி ஊற்றுனது வந்து கொஞ்சம் சட்னி மாதிரி இஞ்சி பூண்டு, ஸோ ஒரு வெங்காயம், தக்காளி, அதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மீன் தான் வந்து சமைக்க போகிறேன். ஸோ இந்த மீன் வந்து நல்லா கழுவணும். ஸோ எப்படி கழுவணுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, ஸோ கொஞ்சோன்னு எலுமிச்சம்பழம் ஜூஸ் எல்லாம் போட்டு பிழிஞ்சு விட்டு ஸோ தண்ணியில் நல்லா போட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஆட் பண்ணும்போது நீங்கள் மீன் பொரிச்சாலும் சரி, குழம்பு வச்சாலும் சரி, ஸோ இதில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மசாலா, உப்புலாம் போட்டு நான் கொஞ்சம் நல்லா போட்டு பரட்டி எடுத்துக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா அந்த ஸ்மெல்லாம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னாக்கா ஸோ அந்த ஸ்மெல்லாம் இருக்காது. அதில் கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கிரேவியாக குழம்பா வச்சாலும் சரி, ஸோ இல்லை நீங்கள் மீன் ஃப்ரை பண்ணாலும் சரி, ஸோ இது மாதிரி வந்து பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த கவிச்சி ஸ்மெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து குழம்பு கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து குழம்புல வந்து மீனை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ மீனை வந்து எப்பவுமே போடும்போது நீங்கள் கழுவி வச்சுருக்க பாத்திரத்தோடு அப்படியே தூக்கி கொட்டிடாதீங்க. ஸோ ஏன்னாக்கா அதில் இருக்க கழிவுலாம் வந்து அந்த பாத்திரத்தில் இருக்கும். ஸோ அதனால் வந்து மீனை வந்து இது மாதிரி வந்து நீங்கள் வந்து எடுத்து போடுங்க. ஸோ அது வந்து பெஸ்ட்டு. ஸோ அது போடும்போது நீங்கள் அதே மாதிரி வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத வந்து அந்த தண்ணிலாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் எடுத்து போடுங்க. அதுவும் வந்து அந்த ஃபில்ட்ரு பண்ண தண்ணியோடு எடுத்து போடுறனாக்கா நீங்கள் வந்து மீன் மட்டும் எடுத்து போட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த கழிவெல்லாம் கீழே இறங்கியிருக்கும். அந்த பாத்திரத்தில் இருக்கும் தண்ணியை. ஸோ அதனால தான் மீன் எடுத்து போட முன்னாடி கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி மீன் போட முன்னாடி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீன் இது மாதிரி எடுத்து போடுங்க. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் மீன் எடுத்து போட்ட பிறகும் பார்த்தீங்கனாலும் அந்த தண்ணிலாம் அதில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் பாத்திரத்தோட தண்ணியை தூக்கி கவுத்துறாதீங்க. மீன் குழம்புல வந்து மீனோட கொட்டிடாதீங்க. இது மாதிரி கையில் வந்து எடுத்து போடுறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. குழம்பு வந்து கொதிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட தயாரிச்சு மீன் உடையுது. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து இறக்கிடலாம். ஏன்னா மீனுக்கு நம்ம வந்து 20 நிமிஷம் தான் டைம் கொடுப்போம் கொதிக்கிறதுக்கு. அதுவே ரொம்ப அதிகம். ஸோ மீனை போட்டோன்னா ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து இறக்கிடுவோம். ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்கும். கிரேவி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப டைட்டாக இருக்கும். ரொம்ப குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ கெட்டியாக. ஸோ இது மாதிரி தான் வந்து நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்துட்டேன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சதை வந்து பார்த்துட்டு என்னென்ட்டு பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப இதாக இருக்கும். சுவையாக இருக்கும். இது மாதிரி பண்ணிவிட்டு இது மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். பார்த்துட்டு பார்க்கும்போதே தெரியும் இது எப்படி இருக்குது, என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு. ஸோ பாருங்கள். இவ்வளோதான். இது வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பாருங்கள். இது மாதிரி நிறையா வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். இது மட்டும் கிடையாது. இதோட நிறையா வந்து சேர்த்து போட்டு பண்ணிகிட்ருக்கேன். நிறையா எல்லாமே வந்து இதுவாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும் எல்லாமே போட்டிருக்கேன். பாருங்கள். ஓகே. பார்க்காதவங்க பாருங்கள். ஓகே பாய்.